அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இஃப்தாருடைய நேரத்தில் பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அருளை எதிர்பார்த்த வண்ணம் இருந்து அவனுடைய பேரருளினால் நோன்பை பூர்த்தி செய்யக்கூடிய கடைசி தருணத்திலே இந்த இடத்துல இஃப்தாருக்காக வேண்டி நாம் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய நெஞ்சறைகளோடு இன்றைய தினம் பிறர் நலம் பேணுதல் சம்பந்தமான ஒரு சில செய்திகள் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறேன். பிறர் நலம் பேணுதல் அப்படின்டா அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நாங்களும் கவனம் கொடுக்கிறது. இஸ்லாம் என்கின்ற சாந்தி மார்க்கம் எந்த மதமும் எந்த சடங்கும் எந்த சம்பிரதாயமும் பேசாத அளவுக்கு பிறர் நலன் சம்பந்தமாக பேசும். அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது, அடுத்தவங்களுக்காக உதவுறது, அடுத்தவங்களுக்காக முயற்சிக்கிறது, இது இஸ்லாம் ஒரு தனி. உண்மையில நீங்கள் பாருங்கள், முஸ்லிம்களும் அல்லாஹ்வுடைய அருளால் 100% அடுத்தவங்களை கொடுக்கணும், அடுத்தவங்களை பார்க்கணும், அடுத்தவங்களை கவனிக்கணும், எங்களுக்கு இல்லாட்டி அவங்களுக்கு வழங்கணும் என்ற உணர்வு உலக அளவில் இருக்கிற முஸ்லீம்கள்ட்ட இருக்கிறவங்களும் பார்க்கணும். நீங்கள் வாழுகின்ற நாடு குவைட், சவுதி அரேபியா, கட்டார், பஹ்ரைன், துபாய் போன்ற இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் வாரி வழங்குறதை நாங்கள் பார்க்குறோம். எல்லா நாடுகளுக்கும் வாரி வழங்குகிற சமூகமாக முஸ்லிம்கள் இருக்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். தொண்டு தொட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முதல் இன்றைக்கு வரை இனிமேலும் தான் இஸ்லாமியர்கள் வாங்குறவங்களாக இல்லாமல் கொடுக்கிறவங்களாக இருக்கிறவங்களும் பார்க்கலாம். இஸ்லாம் எப்பவுமே அடுத்தவர்களுடைய நலன் விஷயத்தில் கூடுதலான கரிசனை காட்டும். அத்தீனுன் நசீஹா, இஸ்லாம்ன்றதே பிறர் நலன் நாடுறது தான். நான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இஸ்லாம்ன்றா என்ன தெரியுமா? மற்றவங்களுக்காக வாழ்றது, மற்றவங்களை வாழ வைக்கிறது, அடுத்தவங்களை தூக்கி விடுறது, அடுத்தவங்களுக்கு கை கொடுக்கிறது, அடுத்தவங்களுக்கு உதவுறது, அடுத்த மக்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி ஒத்தாசலை செஞ்சு வைக்கிறது, இதுதான் இஸ்லாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு இஸ்லாத்தில் பார்க்கலாம். மக்கால இருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து போறாங்க. அதாவது ஒரு புதிய ஒரு பிரதேசத்துக்கு எல்லா வகையிலையுமே சேஞ்ச் ஆகி போகணும். இப்போ நான் குவைட்டுக்கு வாரேன்டா, நான் ஒரு புதிய இடத்துக்கு வாரேன், இந்த குளிர் அல்ல இந்த கடும் சூடு அது எனக்கு ஒத்துக்குள்ளுமா ஒத்துக்குள்ளாதா, சேஃப்டி சார் எனக்கு சரி வருமா சரி வராதா, பல கற்பனைகள் இருக்குமே. இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தென்றால் ஆரம்பங்கள் இதை பழகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஏரியாக்கள் சிரமமாக தான் இருக்கும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பிறர் நலன் நாடு விஷயத்தில் இருந்தாங்கன்றதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு ஹிஜ்ரத். மக்காலிருந்து மதீனாக்கு போயாச்சு. மதீனாக்கு போனா மதீனால இருந்த அந்த நபித்தோழர்கள் மதீனால இருந்த அந்த அன்சாரிகள் மக்கால் இருந்து வாரவங்களுக்காக பயங்கரமான ஏற்பாடுகள் பண்ணி வச்சாங்க. வல்லதீன தபவ்வ உத்தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். அதாவது சில மக்கள் இருக்கிறாங்க, மக்காவாசிகள் மதீனாக்கு வாரத்துக்கு முன்னுக்கே ஈமான இறை விசுவாசத்தை தங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டாங்க. வீடு வாசல்களை முஸ்லிம்களுக்காக வாரவங்களுக்காக வேண்டி ஆல்ரெடி தயார் நிலையில் வச்சிருந்தாங்க. இங்க பார்க்கணும், மக்காலிருந்து மதீனாக்கு போறவங்க யாருமே தாய் வழி தந்தை வழி நெருக்கமான உறவுகளாக போகல. அதாவது எங்க போறோம் என்ன நடக்கும் தெரியாத ஒரு திசையை நோக்கி போறாங்க. இலங்கை திருநாட்டில் அகதிகளாக ஒரு பெரிய சமூகம் மிகப்பெரிய ஒரு பிரதேசத்தை விட்டு இன்னொரு பிரதேசத்தை நோக்கி வந்தாங்க, படையெடுத்து வந்தாங்க.
இந்த நேரங்களில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு நிறைய கை கொடுத்தாங்க. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய இஸ்லாமியர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கை கொடுத்தவங்க, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இன்றைக்கு வரங்காட்டும் உதவி செய்யக்கூடியவங்க. நம்முடைய இஸ்லாமியர்கள் இன மத மொழி குல பேதம் எதுவுமே பார்க்காம உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். இது உலகமே ஏற்றுக்கொண்டு ஒன்றுதான். இது யாரும் மாற்று கருத்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாக்கு ஒரு சமூகத்தை அனுப்புறாங்க. வெறும் கை வீசிக்கொண்டு அந்த சமூகம் போகுது. அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற கோடீஸ்வரர் மக்கால சம்பாதித்த பொருளாதாரங்களை முடியுமானவைகள் எடுத்துக்கொண்டு வராங்க. குறைச்சிகள் சொல்றாங்க, அப்துர்ரஹ்மான் வெறும் கையோடு இங்க வந்தீங்க, சம்பாதிச்சீங்க, கோடீஸ்வரன் ஆகினீங்க, உங்களுக்கு குதிரைகள் கழுதைகள் கோவரி கழுதைகள் ஒட்டகங்கள் தங்கங்கள் நாணயங்கள் அதுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. இங்க இருந்தால் அனுபவிக்கலாம், மக்காவை விட்டு நீங்க போரா இருந்தால் இதுல ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போக விட மாட்டோம், வெறும் கையோட தான் போகணும். அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாத்தையும் பிடி வச்சுக்கோ. எப்படி இருக்கும்? தன்னுடைய வீடுகள், தன்னுடைய சொத்துக்கள், ஒட்டகங்கள், தன்னுடைய விளைநிலங்கள், தன்னுடைய பொருளாதாரங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வெறும் கை வீசிக்கொண்டு மதீனாக்கு போறார். ரசூல் ஸல்லல்லாஹு உளநிலைகளை அறிந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஒரு கொடைவள்ளலாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு நபிகளார் பிறர் நலம் பேணினாங்கன்றதுக்குள்ள எடுத்துக்காட்ட பாருங்க. சைத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய ஒரு கோடீஸ்வரர் மக்கால மதீனால வெயிட்டிங். ரசூலுல்லாஹ் ரெண்டு பேரை ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்னன்னா பிறர் நலம் பேணுறதுல இஸ்லாம் எந்த மட்டும் கவனம் கொடுத்துக்கிட்டத பாருங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைத் இப்னு ரபீ என்ற கோடீஸ்வரரோடு இவரை இணைச்சு விட்டார். அவர் எந்த அளவுக்கு பிறர் நலம் பேணுறதை பாருங்க. தோழரே அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப், நீங்க ஒரு கோடீஸ்வரர் மக்கால, இங்க நீங்க ஒன்றுமில்லாம வந்திருக்கிறீங்க, கவலையை விடுங்க. என் சொத்தை சரிபாதியா பிரிச்சு அரவாசம் உங்களுக்கு அரவாசம் எனக்கு. என்ன 3 மனைவி மாறி இருக்கிறாங்க, இப்ப உங்களை கூட்டி கொண்டு போய் காட்டுறேன், எவ்வளவு உங்களோட மனசு விரும்புதோ சொல்லுங்க, நான் தலாக் பண்றேன். அந்த அளவுக்கு பிறர் நலம் பேரின் ஒரு சமூகமா நம்முடைய இஸ்லாமிய இருந்திருக்கிறத வரலாறு எங்களுக்கு சொல்லி தருது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஸ்ஸாயியுலில் அர்மிலா கல் முஜாஹித் ஃபீ ஸபீலில்லாஹ் அவில் காயிமுன் நஹார் அவ் காயிமுல் லைல் அவ் ஸாயிமுன் நஹார். பாருங்க, இந்த ஹதீஸ் நல்லா வழங்க. விதவைக்காக பாடுபடுபவன் ஒருத்தர் 2ஆம் திருமணம் முடிக்கிறார், ஒரு விதவையை பார்த்து வச்சுக்கோங்க. இஸ்லாம் பிறர் நலம் பேணுகின்ற மார்க்கம். ஒருத்தர் திருமணம் முடிக்கிறார், ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுக்கிறார், ஒரு கஷ்டப்பட்ட ஒரு விதவையை தேடி முடிக்கிறார். அழகில்லாத அந்தஸ்தில்லாத ஒத்திய யாருமே வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்க இருக்கிற ஒத்திக்கு வாழ்க்கை கொடுக்கிறார். அல்லாஹ் சொல்றாங்க, அர்மிலாவுக்காக விதவைக்காக பாடுபடுபவன் முயற்சிப்பவன் வாழ்வு கொடுக்கிறதா இருக்கட்டும், அவளுக்கு உணவு ஏற்பாடு பண்றதா இருக்கட்டும், கெட்ட உணர்வுகள் இல்லாம ஒரு விதவை கஷ்டப்பட்டால் என்றதுக்காக வேண்டி அவளுக்கு மாதாந்த உணவு ஏற்பாடு, அவளுக்கு தேவையான கரண்ட் ஏற்பாடு, அவளுக்கு தேவையான மருத்துவ செலவுகள், அவளுடைய பிள்ளைகளுக்கு தேவையான செலவுகள், இதெல்லாம் ஒத்தன் விதவேண்டத்துக்காக செய்வானாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுபவனை போல. சிறப்ப கேட்டுங்க, எப்படி? அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறவனை போல, இரவெல்லாம் நின்று வணங்குறவனை போல, பகலெல்லாம் நோன்பு நோக்கிறவனை போல. சிந்தனை இங்க கொடுங்க, உங்களோட சிந்தனை உங்களுக்கு இங்கே கேட்டும். பாருங்க, அடுத்தவனுக்காக எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறது, அடுத்தவனுக்காக பாடுபடுறது. அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு விதவைக்கு நீ முயற்சி செய்தால், ஒரு விதவைக்கு நீ உதவினால், ஒரு விதவைக்கு நீ ஹெல்ப் பண்ணினால், ஒரு விதவை உன்னோட மனசுல வச்சு அவளுக்கு நீங்க மாதாண்டு முன்னால் முடிஞ்சதை நீ செஞ்சால், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தவனை போல, இரவெல்லாம் நின்று வணங்கியவனை போல, பகலெல்லாம் நோம்பு நோற்றவனை போல. இந்த நன்மைகளை கொடுக்குது இஸ்லாம் யாருக்குன்றால் பிறர் நலம் பேன்றவங்களுக்கு. இதாலதான் இஸ்லாம் சுருக்கமா சொல்லுது, அத்தீனு நஸீஹா. இஸ்லாம் என்றாலே பிறர் நலன் நாடுறது தான். நாங்க கண்ணியமான ஒரு மாதத்தில் இருக்கிறோம். ஒரு முஸ்லீம் கட்டாயமா பிற முஸ்லீம் அடையாளம் கண்டிருக்கணுமா? அல்லாஹ் தஆலா சூரா பக்ரால தர்மத்தை பத்தி பேசிக்கொண்டு வாரான். சூரா பக்ரால பேசிக்கொண்டு வந்து ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்றான். அதாவது அந்த வசனத்துல எப்படி சொல்றேன்னு சொன்னால்,
மக்கள்ல சில பேர் இருப்பாங்க, யஹ்ஸபுஹுமுல் ஜாஹில் அக்னியா மின தஅஃஃபுஃப் தஅரிஃபுஹும் பிஸீமாஹும். இது உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கலாம், உங்களோட குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், உங்களோட நாட்டில், உங்களோட ஊரில், உங்களோட தெருவில் இருக்கலாம், உங்களோட ஊரில் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சொத்தராக இருக்கலாம். என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா சொல்றான், சில மக்கள் இருப்பாங்க, அவங்க எப்படின்னு சொன்னால், மக்களுக்கிட்ட போயிட்டு எனக்கு கஷ்டம் வறுமை பஞ்சம் எனக்கு தாங்க தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. நபிய தஅரிஃபுஹும் பிஸீமாஹும், நீங்க தான் அவங்களோட முக சுபாவங்களை அவங்களோட நிலைமைகளை கண்டு அடையாளம் கண்டு கொள்ளணும், அறிஞ்சு கொள்ளணும் அல்லாஹ் சொல்றான். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃபுஃப். மடையர்கள், மூடர்கள், அறிவிலிகள் சமூகத்தில் அவங்கள பார்த்து நினைப்பாங்களாம், அவங்களுக்கு என்னப்பா என்ன லைஃப் வாழ்றாங்க இப்படி நினைப்பாங்களாம். நபியே, அவங்களை நீங்க முகசுபாவங்களை அடையாளங்களை வச்சு அடையாளம் கண்டுக்கோங்க. அவங்க மக்கள்கிட்ட யாசகம் கேட்க மாட்டாங்க. இது எதை சொல்லு தெரியுமா, உங்களோட வீடு, உங்களோட பக்கத்து வீடுக்கு நீங்க இப்படி யோசிங்க. அதாவது அல்லாஹ் உங்களோட பரக்கத்தை நல்லா வச்சுக்கிறான். உங்களோட பக்கத்து வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு அந்த வீட்டில் ஒரு 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 தந்தை, ஒரு மனைவி, ஹஸ்பண்ட் வைஃப் இருக்கிறாங்க, 5 குமரி பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த மக்களோட நிலைமையை நீங்க அடையாளம் காணணும். எப்படி அடையாளம் காணணும், அந்த வீட்டு செலவு எப்படி போறோ தெரியாவேன்னா, அவங்க எப்படி சாப்பிடுறாங்களோ தெரியாவே, 5 பிள்ளைகளை வச்சு கொண்டு பெரிய ஒரு ஜொப்பும் இல்லை, பெருநாள் வருது எப்படி உடுப்படுக்க போறாங்களோ தெரியும்னா, அந்த குடும்பத்துக்குள்ள கஷ்ட நிலைமைகள் எப்படியோ தெரியா. இதை நாங்க அடையாளம் காணணும். ஒரு விதவை இருக்கிறாள், ஒரு விதவை இருக்கிறாள், அவளுக்கு கணவனை இழந்தவள் அவள். ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு மூமீனும், ஒவ்வொரு பள்ளி நிர்வாகமும் அறிய வேண்டியது என்ன தெரியுமா, மௌலவிக்கு சம்பளம் கொடுக்கிறது, கரண்ட் பில்லை கட்டுறது, முஅத்தினுக்கு சம்பளத்தை கொடுக்கிறது, கியாமுல்லை தொழுவிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, இது மட்டுமல்ல. அறிய வேண்டிய முக்கியமானது என்ன தெரியுமா, எங்கட ஜமாத்துக்குள்ள, எங்கட ஊருக்குள்ள, எங்கட ஏரியாவுக்குள்ள இருக்கிற விதவைகள் எத்தனை பேரு, மூளையின் திறமையும் ஆற்றலும் இருந்து படிப்பதற்கு பயோ செய்யலாம், டாக்டராக, இன்ஜினியராக, லோயராக வரலாம். ஆனால் அவனுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு பொருளாதாரம் இல்லை. அப்படி எவ்வளவு பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. 9A எடுத்து அட்வான்ஸ் லெவல் +2 என்ன செய்யணும், அவன் பயோ செய்யணும் என்ற நிலைமையில ஒரு ஹோட்டலை நிர்வகிச்சு கொண்டிருக்கிறான். ஹோட்டலை தம்பி ஏவாப்பா நீங்க வந்தாயின்னு கேட்டா, நான் 9A எடுத்தேன், A லெவல்ல நான் பயோ செய்யத்தான் நினைச்சிருந்தேன். 9A எடுத்து ஒரு 2 மாசம் போகல, வாப்பா திடீர்னு மரணித்து போனாரு. குடும்ப பொறுப்பு முழுமையாக எனக்கு, சமூகத்தில் யாருமே என்னை கண்டுகொள்ளல, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, என் குடும்பத்தை நான் பார்க்கணும், என் அக்கா தங்கச்சிமார் எல்லாரும் கவனிக்கணும், எனக்கு வேற வழி விலங்கல்ல, எனக்கு ஹோட்டல் கிடைச்சிச்சு, இன்றைக்கு ஹோட்டல் நான் தான் ரன் பண்றேன் என்று சொல்ற எத்தனையோ டாக்டர் மூளைகள் இருக்கு, எத்தனையோ இன்ஜினியர் மூளைகள் இருக்கு, எத்தனையோ அக்கவுண்டர் மூளைகள் எங்க இருக்கிறாங்க தெரியுமா, சாதாரணமாக அங்காடி வியாபாரிகளாக, சந்தை வியாபாரிகளாக இருக்கிறாங்க. இதை நான் குறை கண்டு பேசல, அந்த தொழிலை நான் குறையாக பார்க்கல, எதையும் ஹலாலான உழைப்பு எதையும் இஸ்லாம் ஊக்குவிக்குது. இங்க என்ன தெரியுமா, இங்க நாங்க எதை பார்க்கணும் என்றால், இப்படியான திறமை உள்ளவர்கள் சமூகத்தில் அடையாளம் காணப்படாம போறதுக்கு காரணம் பிறர் நலம் பேணுகின்ற தன்மை எங்கள்கிட்ட இல்லா போறதுதான். நான் திண்டா போதும், நான் உடுத்தா போதும், நான் வாழ்ந்தால் போதும், நான் அனுபவிச்சா போதும், இது இஸ்லாம் அல்ல. நான் மட்டும் வாழணும், நான் மட்டும் தின்னணும், நான் மட்டும் குடிக்கணும், நான் மட்டும் உடுக்கணும், என் குடும்பம் மட்டும், இது இஸ்லாமே இல்லை. இஸ்லாம் எது தெரியுமா, பொது நலம் பேணுவது இஸ்லாம், அடுத்தவனும் வாழணும் என்று நினைக்கிறது இஸ்லாம். அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான் யசுத்து பஅதுஹு பஅதா. ஒரு மூமி மற்ற மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவன், அதில் ஒரு கல் மறுக்கல், ஒரு கல் மறுக்கல், சிலதை உறுதிப்படுத்தி நிற்குதுன்னு நாங்க சொல்லலாசுவாங்க. எப்படி சொல்லுது, ஒரு மூமின் ஒரு கட்டிடத்துக்கு உவமை. இந்த கட்டிடம்
உறுதியா நிக்கணும், எல்லா கல்லுகளும் சேரணுமே. பலஸ்தீனில் அடி என்று சொன்னால் இங்கே இருக்கிற எனக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தணும். பிறர் நலன். ஒரு முஸ்லீம் இம்சிக்கப்படுறான், கொடுமைப்படுத்தப்படுறான், உணவில்லாம கஷ்டப்படுறான், பக்கத்து வீடு பார்த்து கொண்டிருக்கப்படாது. சிந்தனை என்ன தெரியுமா? என்ன சரி செய்யணும், உதவணும், அந்த தன்மை வரணும். இதுக்குள்ள நேரம் இடம் கொடுக்கல, இதுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. மிச்சமான உங்களோட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் உங்களோட சிந்தனை இப்படி பாருங்க. அல்லாஹ்வுடைய அருளால அடுத்தவங்களோட கை நீட்டாத அளவில் அல்லாஹ் உங்களை முன்ன சுயமரியாதையோட வாழ வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் உங்களோட சிந்தனையை கொண்டு போங்க. உங்களோட பக்கத்து வீடு, உங்களோட அக்கா தங்கச்சி, தாத்தா தங்கச்சி, தம்பி, நானா, நீங்க பரக்கத்தாக வாழ வார பெருநாள், இன்னும் 8 நாள்ல பெருநாள், 7 நாள்ல பெருநாள், இந்த பெருநாளுக்கு உடுப்படுக்கிறதுக்கு கூட வழி இல்லாத நிலைமையில ஏங்கி நிற்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்றதை மட்டும் நீங்க அடையாளம் பாருங்க. இப்ப இஸ்லாம் சொல்றது, நீ மட்டும் உண்டு குடித்து மகிழ்ந்து வாழ்றது வாழ்க்கையில இஸ்லாம் சொல்லுது. மறுமையில அல்லாஹ் கேட்பானாம், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நான் நோயோடு இருந்தேன், நீ என்ன நோய் பார்க்க வரல, விசாரிக்க வரல. ரப்புல் ஆலமீன், உனக்கும் சோமில்லா போச்சா, உனக்கு காய்ச்சல், உனக்கும் வருத்தம். ஆதமுடைய மகனே, இந்த நாள்ல இந்த இடத்துல இந்த அடியான் நோய் வாய்ப்பட்டிருந்தா, நீ பார்க்க போய்த்திருந்தா என்ன நீ அங்க கண்டிருப்பாய்? ஆதமுடைய மகனே, பசி, சாப்பாடு கட்ட உணவு தரலையே, யாரெல்லாம் உனக்கு பசி வந்துச்சா? ஆதமுடைய மகனே, பசின்னு கேட்டு வந்தவனுக்கு உணவு கொடுத்திருந்த அங்கு நீ என் அருளை பார்த்திருப்பாய். ஆடை இல்லாமைக்கு உடுப்பு கேட்டு ஆதமுடைய மகனே, நீ உடுப்பு தரலை. ஹதீஸுல் குதுசியா இது? ஹதீஸுல் குதுசி. உடனே யாரெல்லாம் உனக்கு ஆடை இல்லா போச்சா? ஆதமுடைய மகனே, இந்த அடியான் ஆடை இல்லாம இருந்தால், குடித்திருந்தால் நீ என்ன பார்த்திருப்பாய்? இது எதை சொல்லுதுமா? சுருக்கமா விளங்குங்க. அத்தீன் வன் நசீஹா, மார்க்கம் என்பது பிறர் நலன் நாடுவது. உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிற வருமானத்தில் அருள்ல ஒரு செகண்ட் உங்களோட குடும்பத்துக்குள்ள பெஸ்ட்டுக்கு பாருங்க. உங்களோட தாத்தா தங்கச்சி, நானா, உங்களோட தந்தை வாழ், தாய் வாழ், தந்தை வாழ், குடும்ப உறவுகள் எப்படி இந்த பெருநாளுக்கு போக போறாங்க, நான் அழகா உடுத்து சந்தோஷமா இருக்க அவங்க எப்படி இருக்கிறாங்க, இதை கொஞ்சம் பாருங்க. உங்களோட பக்கத்து வீட்டுல கொஞ்சம் பாருங்க, எப்படி இவங்க உடுக்க போறாங்க, தின்ன போறாங்க, குடிக்க போறாங்க, பெருநாள் எப்படி கழிக்க போறாங்க. எனக்கு வசதியை தந்திக்கிறானா? அல்ஹம்துலில்லாஹ், என்னால முடிஞ்சது பெருநாள் பகல் சாப்பாடு ஏண்டஸ் கணக்குல உங்களுக்கு சகன் ஏற்பாடு, குறைஞ்சு அதை செய்யுங்க. இல்லையா, 5 பிள்ளை இருக்கிறா, உங்களோட 2 பிள்ளைக்கு நான் உடுப்படுத்தி தாரேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்ல ஊர்ல யாரும் கஷ்டமான கேட்கிறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ், ஏண்ட பொருளாதாரத்துல 2000 ரூபாய் நான் தாரேன், இது அந்த குடும்பத்துக்கு கொடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இன்றைய சிந்தனையாக நாங்க அத்தீன் வன் நஸீஹா, மார்க்கம் என்பது பிறர் நலன் நாடுவது. பிறர் நலன் நாடுவோம், பிறருக்காக உழைப்போம், பிறருக்காக வாழுவோம். அல்லாஹ் எங்களுடைய வாழ்வை வளம் பெற்ற வாழ்வாக, செழிப்பான நிம்மதி சந்தோஷம் உள்ள வாழ்வாக ஆக்குவான்றதை ஆழமாக மனதில் பதிய வைங்க. கை தூக்கி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிற சந்தர்ப்பம், பிரார்த்தனை புரிங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்டு உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.